Welcome to Plus 2 Business Maths Integral Calculus Part 1. This is the fifth video on Integral Calculus. ஏற்கனவே first 4 videosல we have done up to exercise 3 2.3 வரைக்கும் பண்ணியிருக்கோம். அது பார்த்து உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்டெகிரேஷன் ஈஸி என்ற எண்ணத்துக்கும் வந்திருப்பீங்க. பார்க்காதவங்க பாருங்கள். There is no connection between the earlier one and this one. இந்த எக்ஸசைஸ்க்கும் ப்ரீவியஸ் ஒனுக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால் நீங்கள் இதை அதை பார்க்கலனா கூட இதை நீங்கள் பார்த்து யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். பட் பிஃபோர் வி கோயிங் டு திஸ் எக்ஸசைஸ் நீங்கள் ப்ளஸ் ஒன்னில் படித்த சில ஃபார்முலா ஞாபகத்தில் வரணும். இந்த எக்ஸசைஸ் இஸ் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். வெரி ஃபியூ, ரொம்பலாம் உங்களுக்கு இல்லை. சைன் காஸ் அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் ரெக்கலெக்ட் தட். நீங்கள் படிச்சிருங்க சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்றது 1. sin 2x அப்படின்னு சொன்னோம்னா 2 sin x cos x. cos 2x அப்படின்றது cos square x minus sin square x. இந்த cos squareக்கு பதிலாக if you put 1 minus sin square x அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே ஒரு sin square x, இங்கே ஒரு sin square, அதனால் 1 minus 2 sin square xன்னு ஆகும். இந்த இடத்துல நம்ம 1 minus cos square xன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ்னால 2 cos square x minus 1 ஆகும். இந்த 3 ஃபார்முலாவுமே உங்களுக்கு தெரியணும். சம்டைம்ஸ் வி மேக் யூஸ் ஆஃப் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அரைஸ் இன்டெகிரேட் சைன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ இந்த இது ஞாபகத்தில் வரணும். இன்டெகிரேட் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா தென் இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகத்தில் வரணும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் திங் உங்களுக்கு ஞாபகத்தில் வர வேண்டியது. சைன் 3x அப்படின்றது 3 sin x minus 4 sin cube x. அதே மாதிரி cos 3x 4 cos cube x minus 3 cos x. இதை பேஸ் பண்ணி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் இந்த எக்ஸசைஸை நீங்கள் பண்ண முடியும். எக்ஸாம்பிள்ஸில் 2.20லேருந்து 2.24 ஒரு 5 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ் 2.4 ஒரு 5 சம். ஆக மொத்தம் 10 சம்மை இந்த வீடியோவில் ஐ கோயிங் டு டீச் யூ. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இந்த இன்டெகிரேஷன் ஃபார்முலா தெரியணும். இன்டெகிரேஷன் ஆஃப் sin x dx minus cos x plus c. Integration of cos x dx அப்படின்றது sin x plus c. sin x differentiate பண்ண cos x, cos x differentiate பண்ண minus sin x, அதனால் மாறி வருது. integration of sin x அப்படின்றது minus cos x. cos x integrate பண்ண அப்படின்னா sin x. இது இல்லாமல் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 2 ஃபார்முலா மட்டும்தான். எக்ஸாமினேஷன் ஓரியன்ட் சொன்னோம்னா இந்த 2 ஃபார்முலா தெரியணும் உங்களுக்கு. இந்த 2 ப்ளஸ் இப்போ சொல்ல போகிற 2 சீக்கன் ஸ்கொயர் dx அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதை இன்டெகிரேட் பண்ணக்கூடியப்போ வரக்கூடிய ஆன்சர் tan x plus c. இன்டெகிரேஷன் ஆஃப் கொசீக்கன் ஸ்கொயர் x dx அப்படின்னா மைனஸ் cot x plus c. So sin x into the minus cos x. இங்கே தான் mostly the students are committing mistakes. ஏன்னா டிஃப்ரென்ஷியேஷனில் sin x into the differentiate பண்ணால் cos x, அதனால் டக்குன்னு cos x போட்டுறாங்க. ரிமெம்பர் தட் இன்டெகிரேட் பண்ணுறோம், அது ஜஸ்ட் ஆப்போசிட். ஸோ cos x நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் sin x. ஸோ sin x இன்டெகிரேட் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் cos x. அண்ட் சிமிலர்லி cos x on integration plus sin x plus secant square x tan x cosecant square x into the minus cot x. So remember these things, the problems will be easy. Now we start with the examples. Example 2.20, we have to integrate 2 sin x minus 5 cos x dx. Very simple one. Just to make it thorough with the integration of sin x and cos x 2 அப்படியே இருக்கும். sin x இன்டெகிரேட் பண்ணோம்னா மைனஸ் சொல்லியிருக்கேன், மைனஸ் cos x. இந்த மைனஸ் 5 அப்படியே இருக்கும். cos x இன்டெகிரேட் பண்ணால் வெறும் sin x. ஸோ sin x plus c. ஸோ the minus 2 cos x and minus 5 sin x plus c. Just very simple problem, just for you to remember the integration of sin and cos. Now example 2.21.
sin square x dx. நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த sin square, cos square இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஃபார்முலா கிடையாது. சீக்கன் ஸ்கொயர் எக்ஸுக்கு இருக்குது, கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது, ஆனால் sin square x எல்லாம் இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவுக்கு பார்க்கணும். sin square x இதுலேருந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா இது என்ன இருக்குது, 1 - 2 sin square x அப்படின்றது cos 2xன்னு இருக்கா. அப்போ இந்த sin square x எடுத்துகிட்டு போயிட்டோம்னா 2 sin square x அப்படின்றது 1 - cos 2xன்னு ஆகுமா. அப்போ வெறும் sin square x என்ன ஆகும், 1 - cos 2x by 2. இது உங்களுக்கு தெரியணும். ஸோ sin square x அப்படின்னா 1 - cos 2x by 2. ஒருவேளை இந்த cos square x இருந்தது அப்படின்னா இந்த பார்ட் will be 1 + cos 2x by 2. இவ்வளோ பார்ட் டெரைவ் பண்ண நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னா இட்ஸ் வெரி குட். யூ டூ தட். sin square x அப்படின்றது யூ ரிமெம்பர் இட் as 1 - of cos 2x the whole thing by 2 and cos square x is equal to 1 + cos 2x by 2. இப்போ இங்கேருந்து வரப்போகுது வேறு ஒன்றும் இல்லை. இந்த -1 இங்கே வருது, 1 + cos 2x divided by 2ன்றது cos square x. So now if you remember that the problem is rewritten, integrated ஆகலை, ப்ராப்ளத்தை மாற்றி எழுதுகிறோம். sin square x அப்படின்றதுக்கு பதிலாக 1 - cos 2x by 2 அப்படி எழுதுகிறோம். Now integrate it. The 2 காமனாக வெளில எடுத்துடலாம். So the answer is 1 into dx, அதனால் வெறும் x, cos 2x sin 2x, xக்கு முன்னாடி இருக்க அந்த கோஎஃபிஷியன்ட் கீழே வரணும், மறந்துடாதீங்க. போட்டுட்டு ஒரு கான்ஸ்டண்ட்டை போட்டுரு. காஸ் இந்த இன்டெகிரேட் பண்ண சைன் ஆகும், ப்ளஸ் சைன் 2xனால் அப்படியே 2x, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 2 comes down, இந்த 1/2 வெளில இருக்குது. So there ends that exercise. Example 2.21. Example 2.22. Integration of cos 2x dx divided by sin square x cos square x. Cos 2x को बदलाக you rewrite that cos square x minus sin square x. அது ஃபார்முலா எழுதிக்கோங்க. இது இப்படியே இருக்கட்டும். sin square x cos square x அப்படின்றது we will not change. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இது ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம், அவ்வளோதான். ஸோ we write that cos square x divided by say cos square x and sin square x minus sin square x divided by sin square x and cos square x, the whole thing into dx. Integration. இந்த cos square போயிடும், இந்த sin square போயிடும். You remember that 1 by sin square x அப்படின்னா you can write it as cosecant square x. 10thலேயே படிச்சிருப்பீங்க. 1 by cos square x அப்படின்றது secant square x. இப்போ now இது இன்டெகிரேட் பண்ணணும். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், cosecant square இன்டெகிரேட் பண்ணால் minus cot x, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால அப்படியே மைனஸ். secant square x இன்டெகிரேட் பண்ணோம்னா tan x. So remember secant square x integration tan x, cosecant square x minus cot x. That completes the example 2.22. Now example 2.23. It's a good problem. 1 plus sin 2x square root of divided by sin square x plus cos square x plus 2 sin x cos x எப்படி வரும் into dx. I'm sorry, the problem is only this 1 plus sin 2x மட்டும்தான் ப்ராப்ளத்தை நான் படித்துட்டேன். integration of 1 plus sin 2x dx. இது அப்படியே இன்டெகிரேட் பண்ண முடியாது.
இதுக்கு பதிலாக நம்ம ஏதாவது பண்ணலாமான்னு யோசிக்கிறோம். இந்த 1 அப்படின்றத ஐ கேன் ரைட் இட் as sin square x plus cos square xன்னு எழுதலாம். இந்த ஃபார்முலா படி sin 2x அப்படின்றது இந்த ஃபார்முலா படி 2 times of sin x and cos x. இப்போ இது என்ன ஆகுது, இது a ஸ்கொயர் இது b ஸ்கொயர் ப்ளஸ் 2 times of ab அந்த மாடல் ஆகுது. ஸோ அப்போ this can be written as sin x plus cos x the whole square and then square root to the square root cancel ஆகிடும். So you will be getting only sin x plus cos x. Now integrating that, sin x on integration minus cos x integration plus sin x plus c. So the answer is sin x minus cos x plus c. The last example 2.24. Integration of cos cube x or dx. Remember this formula? பவரில் இருந்தால் இன்டெகிரேட் பண்ண முடியாது, அதுக்காக மாத்திரம் cos cube x என்றது என்னாகும், 4 cos cube x அப்படின்றது இங்கே வச்சுட்டோம்னா இது இங்கே வந்தது அப்படின்னா you will get cos 3x plus 3 times of cos x, and then what is cos cube x then? 1/4 times of in the part. So if you remember this formula, you can just go for that. Cos cube x into you can rewrite it, and then the problem will be easy. So இது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த கணக்கு 1/4 times of cos 3x plus 3 cos x அப்படி வரும் into dx. now integrate it. cos integrate பண்ணா sin 3x அப்படியே cos x அப்படியே வந்துடும். 3x என்றதுனால கீழே 3 வரணும், coefficient will come down. 3 times of cos x, so 3 cos x அப்படின்றது sin x plus c. so 1/4 நான் வெளில போட்டேன். so the answer is simply sin 3x by 3 plus 3 sin x plus c. ஸோ இந்த கணக்கு நீங்கள் போடணும் அப்படின்னா, இந்த cos cube xோ அல்லது cos square xோ அப்படின்றது போடணும் அப்படின்னா you have to remember இந்த ஃபார்முலாவும் தெரிஞ்சால் தான் முடியும். அதனால தான் இங்கே முதலே எழுதி போட்டோம். இந்த ஃபார்முலாவை பி தரோம், அதுக்கு பிறகு go for the problems. now examples எல்லாம் முடிச்சிட்டோம். now let us go for the exercise problem. Exercise 2.4, first problem, very easy problem. 2 times of cos x minus 3 times of sin x plus 4 times of secant square x minus 5 times of cosecant square x and dx. இது வெறும் இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. sin cos secant square cosecant squareலாம் இன்டெகிரேட் பண்ண என்ன வரணும் அப்படின்றதுக்காக. otherwise the problem is nothing. 2 cos x 2 அப்படியே இருக்கட்டும், cos x integration plus sin x minus 3 அப்படியே இருக்கட்டும், sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் minus cos x 4 times of secant square x 4 அப்படியே வச்சுட்டு secant square x இன்டெகிரேட் பண்ணோம்னா tan x then minus 5 அப்படியே இருக்குது, cosecant square x இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா minus cot x plus c. write it properly now. 2 times of sin x plus 3 times of cos x plus 4 times of tan x plus 5 times of cot x plus c. A very simple problem. Only thing you must remember the formula. Cos x integrate பண்ணா sin x பண்ணா minus cos x, secant square x பண்ணா tan x, cosecant secant x பண்ணோம்னா integrate பண்ணோம்னா minus cot x. Now second problem, sin cube x dx. sin 3x formula நமக்கு தெரியும், அதிலிருந்து sin cube x வேணும். So bring it to here. அந்த 4 sin cube x இங்கே எடுத்துட்டு வாங்க.
4 sin cube x equal to என்ன ஆகும் அப்படின்னா 3 sin x minus sin 3x ஆகும். அப்போ sin cube xன்றது பார்த்துக்கோங்க -4 sin cube x நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ப்ளஸ் ஆச்சு 3 sin x இது அங்கே எடுத்துகிட்டு போயிருக்கேன். அப்போ வெறும் sin cube x என்ன ஆகும் the whole thing by 4. ஸோ நான் இந்த ப்ராப்ளத்தை போயிடலாம். ஸோ இன்டெகிரேட் பண்ணுறப்போ இது என்ன ஆகும் 1/4 வெளில இருக்கும். You will get 3 sin x minus sin 3x and dx. Now integrating this 1/4 3 எப்படி இருக்கும் sin x integrate பண்ணோம்னா minus cos x இந்த மைனஸ் அப்படியே இருக்கும் sin of something அப்படினால cos of something பட் sin integrate பண்ணோம்னா ஒரு மைனஸ் 3x அப்படின்னு இருக்கிறனால ஒரு 3 plus constant. So the problem is now 1/4 minus 3 times of cos x இங்கே ஒரு மைனஸ் அதனால் ப்ளஸ் ஆகிடுச்சு cos 3x by 3 plus integration constant. So yet another easy problem. Now we go to the third problem. We have cos 2x plus 2 times of sin square x divided by cos square x and dx. Cos 2x you convert into cos 2x பதிலாக cos square x minus sin square எழுதிக்கலாம் plus 2 times of divided by and dx. The result is now இங்கே ஒரு minus sin square x இங்கே plus 2 sin square x நால இது என்ன ஆகும் அப்படின்னா you will get cos square x plus sin square x ஆயிடும். டினாமினேட்டரில் அப்படியே cos square x இருக்கும் minus sin square x plus 2 sin square x இது ரெண்டும் இப்போ சிம்பிளிஃபை ஆகிறப்போ plus sin square x வரும். We know that cos square x plus sin square x ன்றது 1. அப்போ இது என்ன ஆகும் 1/cos square x ன்னு ஆறுது. And 1/cos square x ன்றது you know that secant square x. Secant square x integrate பண்ண என்ன வரும்ன்றதை ஃபர்ஸ்ட் கணக்கில் நம்ம பார்த்துட்டோம். That is tan x plus c. So the problem is over. Fourth problem. dx divided by sin square x cos square x. டினாமினேட்டரில் sin square x இருக்குது cos square x இருக்குது. நியூமரேட்டர் இருந்தாலும் நமக்கு பண்ண தெரியாது. இப்போ டினாமினேட்டரில் ஸோ நவ் திஸ் இஸ் ரீரிட்டன் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா கீழே இந்த sin square cos square இருக்கிறதுனால இது சிம்பிளி 1 into dx. அந்த ஒன்றுன்றதுக்கு பதிலாக we write it as sin square x plus cos square x ன்னு அப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு எழுதிக்கிறோம். டினாமினேட்டரில் அப்படி வச்சுக்கிறோம். I think now you would have got the hint. இதை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் sin square x divided by sin square x cos square x plus cos square x divided by sin square x cos square x அப்படின்றது அடுத்த ஸ்டெப் நம்ம பண்ண முடியும், வேறு வழியே இல்லை நமக்கு. ஸோ இந்த பார்ட் மட்டும் தான் நீங்கள் யோசிக்கணும். இது யோசிச்சுட்டு இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ now when this will be getting cancelled, this will be getting cancelled. Now the result is 1/cos square x. 1/cos square x நான் திருப்பி நான் எழுத வேண்டாம், உங்களுக்கு ஐ திங்க் தரவாக இருப்பீங்க. அதனால் 1/cos square x ஐ am writing it as secant square x நேராக எழுதிடுறேன். 1/sin square x அப்படின்றது அதே போல் I am just writing it as cosecant square x. இப்போ இது இன்டெகிரேட் பண்ணோம்னா secant square x இது இன்டெகிரேட் பண்ணால் tan x cosecant square x அப்புறம்னா minus cot x plus c. ஸோ வெரி சிம்பிள் ப்ராப்ளம். இந்த ஹிட்ச் திருப்பியில் இந்த வெறும் ஒன்றுன்றதை யூ ஹாவ் டு ரைட் இட். இந்த ஸ்டெப் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த கணக்கு ஒன்றுமே இல்லை. த லாஸ்ட் ப்ராப்ளம் ஆஃப் திஸ் எக்ஸசைஸ் square root of 1 minus sin 2x
இதே மாதிரி நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தோம், அங்கே 1 ப்ளஸ் இருந்தது, இங்கே 1 மைனஸ் இருக்குது, அவ்வளோதான். ஸோ அதனால் நேராக எழுதிடலாம் 1 மைனஸ் sin 2x dx அப்படின்றத 1க்கு பதிலாக யூ ரைட் இட் as sin square x ப்ளஸ் cos square x. sin 2xன்றதை 2 times of sin x and cos x and dx. This is your a square and this is b square. அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா this part will be 2ab. Therefore this will be sin x minus cos x dx னு சொல்லிடலாம். sin x இன்டெகிரேட் பண்ணோம்னா மைனஸ் sin x, சாரி sin x இன்டெகிரேட் பண்ணோம்னா மைனஸ் cos x, cos x இன்டெகிரேட் பண்ணோம்னா sin x plus c. So the answer is minus cos x and minus sin x சொல்லலாம். அல்லது we can take this as a and this is b ன்னு எடுத்து கூட பண்ணலாம். இதை இப்படி ஒன்று பண்ணலாம், a minus b, அதான் இது a இது b ன்னு வச்சுருக்கோம். அல்லது இது a இது b அப்படி வச்சோம் அப்படின்னா cos x minus sin x அப்படியும் எடுத்துக்கலாம். இது ரெண்டும் போயிடுச்சு, அதனால் ஜஸ்ட் ஐ ஹேவ் ரிட்டன் தட் இப்படி எழுதணும். இப்போ அதே போல் இங்கே cos x minus sin x dx அப்படி எழுதலாம். இப்படி பண்ணோம்னா this will be cos x integration plus sin x and minus sin x அப்படின்றது minus cos x ஆகும் plus cos x plus c. ஸோ நீங்கள் எப்படி எப்படினாலும் அந்த மார்க் கொடுத்தாகணும், பிகாஸ் a minus b the whole square தான் வந்திருக்கு. எதையும் அவங்க சொல்லலை, எக்ஸோட வேல்யூ என்னன்றதெல்லாம் சொல்லலை. அதனால் we can take both the values. So either we can say that minus of both cos x plus sin x or plus sin x plus cos x plus c. That completes your exercise 2.4, a very easy exercise. All the problem is that you must remember what you have learned in your plus 1. அதாவது trigonometry formula தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு இந்த வருஷம் நம்ம சொல்லி கொடுக்குற integration of what is sin x, cos x, sec square x and tan x. Thank you.